உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதிகமா சொல்றது ராகுகேதுவை வச்சுதான் நான் பலனே சொல்றது. ஆதார் கார்டுக்கு ராகுகேது தான், செல்போன் நம்பருக்கு ராகுகேது தான், எல்லாத்துக்கும் ராகுகேது தான். சொல்றீங்க ஜாதகமே இல்லையா? அன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் வச்சு கூட நீங்க அவங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறீங்க. நான் அண்ணாமலையரை தரிசிக்கிறோன்னா இல்லையோ, மலையை மட்டும் கிரிவலம் வந்து ரமணருடைய ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு வந்துருவேன். சேஷாத்திரி பகவானுடைய ஆசிரமம் தான். மேக்சிமம் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். அப்ப எனக்கு ராகுவை வச்சே ராகு பகவானை வச்சே நான் சொல்லி பழகிட்டேன். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல 8 குடையவரா குரு வராரு. அப்ப அவருக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்? ஏதாவது ஒரு எளிய பரிகாரம்? இந்த குரு எங்க இருக்காரு, எந்த வீட்டுல இருக்காரு, யாரோட தொடர்பு கொள்றாருங்கிறத பார்க்கணும். மெயின் வந்து அஷ்டமாதிபதி யாரை பார்க்கிறாரோ அதெல்லாம் பாதிக்கும். லக்ன சனி எப்போ உறவை வெறுத்து தனியா போகுதோ அன்னைக்கு தான் அவங்க ஜெயிப்பாங்க. எனக்கு 3ஆம் இடத்தை சனியும் பாக்குறாரு, பாதகாதிபதியும் பாக்குறாரு, அஷ்டமாதிபதியும் பாக்குது. நான் தான் எல்லாட்டையும் பாசமா இருக்கேன், யாரும் நம்ம கிட்ட பாசமா இல்லை. அஷ்டமாதிபதி யாரை பார்க்கிறாரோ அந்த காரக உறவுனால ஜாதகர் துன்பப்பட்டு ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுவார். அந்த மாதிரி அஷ்டமாதிபதி திசையே அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. கஜ சம்ஹார மூர்த்தி ராமபிரான் கால்பட்ட இடம் கொள்ளு மான் குடி ஆகாலநாதரத்தை வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டுவாங்க. அங்கே போய் அர்ச்சனை பண்ணி கோயிலில் அன்னதானம் செஞ்சு சாப்பிட்டுவாங்க. இந்த குபேரன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒவ்வொருடைய ராசிக்கு மட்டும்தானா இல்ல நட்சத்திரங்களுக்கு தனி குபேரன் இருக்கா? இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு குபேரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் வந்து உடஞ்ச நட்சத்திரம். நித்திய அமாவாசை கோயில், அந்த கோயில் இருக்கக்கூடிய ஆதிவிநாயகர் தான் குபேரன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்கிறவர் எல்லோருக்கும் பரிச்சயமான முகம், நம்மளுடைய கோவை விஜய் பண்டிட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்கம்மா. சரி, இப்ப இந்த பெயர்ச்சி ஆயிருக்கு. பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு வந்து நீங்க வித்தியாசமா வந்து பாம்பை பிடி பலனை சொல்றேன்னு சொல்லி பலன் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப பிரயோஜனமான ஒரு பதிவா இருந்தது. நிறைய பேர் நமக்கு சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு பலன் சொல்லலை சார், என்ன காரணம்? ஏன்னா பாம்பை வச்சே பலன் சொல்லி பழகினாலு திடீர்னு குருவை வச்சு சொல்லணும் எப்படி சொல்றது? குரு பேச்சு தெரியாம இல்லை எனக்கு. அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஜாதகத்தில் வந்து 9ஆம் இடத்துல ராகு, பாக்கியஸ்தானத்தில் ராகு. அதனால நான் ராகுவை வச்சு தான் அதிகமாக நான் சொல்லுவேன். ராகுவை வச்சு தான் சொல்லுவேன். குரு பேச்சு எனக்கு தெரியாமலாம் இல்லை. அது தெரியாமல் ஜோசியத்துக்கு வர்றேன் குரு பேச்சானா எப்படி இருக்குன்னு. என் ஜாதகத்தில் வந்து அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால நான் அதை சொல்றதில்லை. உங்களுடைய அந்த பெயர்ச்சி பலனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வரலாங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவானுக்கு வந்து என்ன பொறுத்தவரை ராகு பகவானுக்கு வந்து லக்னத்தை வச்சு சொல்லிடலாம். ராசியை வச்சு சொல்றது ஒரு பெர்சன்டேஜ் கம்மி தான், ஒரு 30% தான் அது பலன் சரியா வரும். குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியும் எடுக்கணும், லக்னத்தையும் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும். இன்னொன்று வந்து எனக்கு அது வந்து சொல்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஏன்னா இது அக்யூரேஷன் கரெக்டாக இருக்குது. ராகுகேது பயிற்சி அக்யூரேஷன் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று சனி பயிற்சி எனக்கு அந்த நேரம் வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா சனி பயிற்சி போட்டிருப்பேன். நான் கடைசியாக போட்டது 2019 நினைக்கிறேன் சனி பயிற்சி. அது என்னுடைய சேனலில் ஸ்ரீ ஜோதிடபடத்தில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அது டைம் இல்லாதனால போடலை. எனக்கு ரொம்ப நான் அதிகமாக சொல்கிறது ராகுகேதுவை வச்சு தான் நான் பலனே சொல்கிறது. அவங்க பெர்த் சார்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், டக்கு டக்குன்னு பலன் அடிச்சு கொடுத்துட்டுருவாரு. அந்த ராகு கேதுன்ற 2 கிரகத்தை வச்சு அவங்களுக்கு அழகா ஒண்ணு. நான் ராகு மட்டும் தான் பிடிப்பேன், கேதுவை தொடவே மாட்டேன். நீங்க அது மட்டுமா சார் வச்சு சொல்றீங்க? எல்லா விஷயத்தையும் வச்சு இல்ல, எல்லாத்துக்குமே ராகு கேது தான். ஆதார் கார்டுக்கு ராகு கேது தான், செல்போன் நம்பருக்கு ராகு கேது தான், எல்லாத்துக்கும் ராகு கேது தான். சொல்றீங்க ஜாதகமே இல்லையா? அன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் வச்சு கூட நீங்க அவங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறீங்களா? அதுக்கும் ராகு கேது வச்சு சொல்றேன். இப்போ ஒருத்தர் பேரை சொல்றாங்கன்னா அதுக்கு ராகு கேது வச்சு சொல்றேன். அவங்கள்ட்ட ஆதார் கார்டை கொடுக்குறாங்களா, ராகு கேது வச்சு சொல்றேன். அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை ராகுகேதை கொண்டு வந்துடுவேன். அவங்க செல்ஃபோன் நம்பரை நிகழ்கால ராகுகேதோட இணைச்சிருவேன். நினச்சி எதை தொடுறாரு, எதை தூக்குறாரு, எதை செய்ய போகிறாரு, எதை செய்ய போகிறாரு, அப்படியே அதுக்குள்ளே அப்படியே ராசிக்காரகத்துவம் உள்ளே போயிடும். அப்படியே டெப்த்தாக உள்ளே போயிடும். இப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு ஒரு நாலேஜ் கொண்டவங்க கிட்ட பேசும் பொழுது மணிக்கணக்காக பேசிட்டே இருக்கும். நிறைய எனக்கு ஆர்வலர்கள் என் கூட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா என் கூட சேர்ந்தவங்க என்ன மாதிரி தானே இருப்பாங்க. இப்போ ஒரு சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க கூட சினிமா சம்மந்தமாக பேசிடுவேன்.
ஒரு பிரபல இயக்குனர். இப்போ அடுத்து அவருடைய சகோதரர் மிகப்பெரிய இயக்குனராக வரப்போறாரு. அவர்கிட்ட பேசும்பொழுது கர்நாடக சங்கீதத்தை பற்றி தான் ஆரம்பித்தேன். அவர் அருவி மாதிரி பயங்கரமாக போகிறாரு. அருவி மாதிரி பயங்கரமாக இந்த ராகம்னு சொன்ன உடனே அதில் 2 பாட்டு பாடுறாரு. 2 பேரும் சிங்க் ஆகிட்டோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம். அன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஐயா அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு இந்த ராகம் கேட்டால் அந்த நோய் தீரும் அப்படின்னு. இது எப்படி எடுத்தீங்க? அவரு இளையராஜா ஐயா மேலே தீவிர பக்தர். நான் பயங்கரமாக அதே மாதிரி நானும் பக்தர். அவரும் ரமணர பக்தர், நானும் ரமண பக்தர், ரமணருடைய பக்தர். நான் சேஷாத்திரி பகவான், ரமணர் மகரிஷி. நான் அண்ணாமலையரை தரிசிக்கிறோன்னோ இல்லையோ மலையை மட்டும் கிரிவலை வந்து ரமணருடைய ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன். சேஷாத்திரி பகவானுடைய ஆசிரமம் தான். மேக்சிமம் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா க்ரௌட் இருக்கும். நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வழிபாடு செய்ய முடியாது, தள்ளி விடுவாங்க. மலையே சிவன் தான். அப்போ 2 பேரும் அப்படி சிங்க் ஆகுறோம். நானும் அவரும் முகம் பார்த்துக்கிட்டது இல்லை, ஃபோனில் தான் பேசுகிறோம். அவர் பிரபல இயக்குனர். இன்னைக்கு சமீப காலத்தில் பிரபல இயக்குனர். அவர் இளையராஜா கிட்ட ரொம்ப க்ளோஸான ஒரு மகராசை. அவர்கிட்ட கேட்டது, ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சும்மா அவர் பார்த்து அவரை நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே அவருடைய கையை நான் தொட்டிருக்கிறேன் 88 காலகட்டங்களில் காரைக்குடியில் வச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அது சிங்க் ஆனால் தான் அந்த நாலேஜ் வெளியே வரும். அப்போ எனக்கு ராகுவை வச்சே ராகு பகவானை வச்சே நான் சொல்லி பழகிட்டேன். எந்த ஜாதகமாக இருக்கட்டும், யார் ஜாதகமாக இருக்கட்டும், அவங்க ஃபாரினர் ஜாதகமாக இருக்கட்டும், இல்லை அவங்க பிறப்பால் இந்தியராகவே இல்லாமல் ஒரு வெள்ளை நிறத்தின வெள்ளை மனிதராக கூட இருக்கட்டும், அந்த ராகியை தான் எங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துரும். எங்கள் ஊரில் அதை சொல்கிறதே பழனி சொல்ல பாம்பு பிடி, பாம்பு பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. ஸோ அதுக்கு அழகாக சொல்லி பழகுனதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். கோச்சார குரு வச்சு சொல்கிறது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இது 2 செகண்டில் வரும். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது 10 நிமிஷம் ஆகும். சரி, அதுக்கப்புறம் பலன்லாம் சொல்லி அடுத்து அந்த குரு எங்கே போக போகிறாரு, இப்போ எங்கே இருக்காரு, எதை இயக்குறாரு, எதை இயக்கிக்கிட்டு இருக்காரு, அப்போ அந்த வேலையை பூரா அது செய்யும். அதை பூரா சொல்லுவேன். அவங்களுக்கு கேட்காமலே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ இது எனக்கு ரொம்ப சொல்லி 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 அது பழகுனதுனால, பேசின விஷயமா இருக்கிறனால அது எனக்கு அது ஈஸியாக வந்துருச்சு. அவ்வளோதான் விஷயம். எடுத்த செகண்ட் டக்குன்னு இன்னைக்கு நிகழ்கால ராகு எங்கே இருக்காரு, பெர்த் சார்ட்டில் ராகு எங்கே இருக்காரு, என்ன திசை ஓடிட்டு, என்ன புத்தி ஓடுது, என்ன அந்தரம் ஓடுது, கோச்சாரத்தில் செவ்வாய் இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு, கோச்சாரத்தில் சனி எங்கே நிற்கிறாரு, அவ்வளோதான் மேட்ரு. டக்குன்னு இதான் மேட்ரு, இதை விஷயம் இறக்கு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். மடம்னு அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அடுத்து என்ன சார் கேள்வி சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லாமல் இழுத்துட்டு போவாங்க. எங்க அத்தைக்கு எப்படி இருக்கு, பெரியப்பாவுக்கு எப்படி இருக்கு சார், உங்களுக்கு கேளுங்கன்றுவேன். அப்ப அது எனக்கு ஈஸி. அது கோச்சார குரு சொல்றது அதுல ஒரு பெரிய கஷ்டமோ சிக்கலோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவர் கை தூக்கி விடுறாரு, அதனால அவரை நான் பிடிச்சிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல 8 குடையவரா குரு வராரு, அவருடைய தசாவும் நடக்குது. அப்ப அவருக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்? ஏதான ஒரு எளிய பரிகாரங்கள்? அதாவது அஷ்டமஸ்தானம்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு துர்ஸ்தானம். அப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கு மாரக பாதக ஸ்தானம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்திர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக, அங்கே ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதியாக குரு வர்றாருன்னு வைங்க. இந்த குரு எங்கே இருக்காரு, எந்த வீட்டில் இருக்காரு, யாரோட தொடர்பு கொள்கிறாருங்கிறத பார்க்கணும். மெயின் அஷ்டமாதிபதி யாரை பார்க்குறாரோ அதெல்லாம் பாதிக்கும். அஷ்டமாதிபதி யாரை தொடர்பு கொள்கிறாரோ அந்த உறவு, அந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கும். இப்போ உதாரணமாக சொன்னால் நான் எனக்கே சொல்லுவேன், நான் ரிஷப லக்னம், எனக்கு 8 கூடையவரே குரு, அவர் 3 கூடையவரை பார்க்குறாரு. உறவுகள் கூட எனக்கு பிரச்சனை. நான் பாசம் காட்டுறேன், அவங்க பாசம் காட்டுறதில்ல. நான் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இருக்கேன்னு சொல்லு, எப்போ கூப்பிட்டா நல்லா இருக்கியா, அப்படி கட் பண்ணுறாங்க. அந்த உறவுகள் எல்லாமே எனக்கு ஒத்தே வரலை. அதே மாதிரியே 4 கூடையவரும் சூரியன், எங்கள் அம்மா என் மேலே பாசம் காட்டலை. அந்த குரு அட்டமாதிபதி எதை பார்க்குறாரு, 4ஐயும் பார்க்குறாரு, 3ஐயும் பார்க்குறாரு. அந்த 3ஆம் அதிபதி 4ல் இருக்காரு, 3ஆம் அதிபதி 4ல் இருக்காரு, 3ஆம் அதிபதி 4ல் இருக்காரு. அப்போ 3 குடையவனையும் பார்க்குறாரு, 4வது வீட்டையும் பார்க்குறாரு, 4 குடையவனையும் பார்க்குறாரு. அது லக்கண சனிங்கிறது அது ஒரு கான்செப்ட். லக்கண சனிங்கிற கான்செப்ட் பொதுவாக லக்கண சனி ஒட்டுறதான் ஒட்டும், ஆனால் நம்ம தான் தேடுறோம். அப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னே உறவை வெறுத்து போங்கண்ணே, அப்போ தானே நல்லா இருப்பீங்க, ஏன்னே நீங்கள். ஆனால் லக்கண சனி விட மாட்டேங்குது. சனி அப்பா அம்மாவால் கழட்டி விடப்பட்ட ஒரு கிரகம்.
லக்கண சனி பொதுவா நம்ம குருவை ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா அதுக்குள்ள சனியும் கொண்டு வர்றோம். லக்கண சனி எப்போ உறவை வெறுத்து தனியா போகுதோ அன்னைக்கு தான் அவங்க ஜெயிப்பாங்க. லக்னத்துல சனி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உறவிட்ட நெருங்குற வரைக்கும் கஷ்டம். ஏன்னா லக்கணத்துல உட்காந்து 3ஆம் இடத்தை பார்த்துருந்தாயி, 3 உறவுதாயி. எனக்கு 3ஆம் இடத்தை சனியும் பார்க்கறாரு, பாதகாதிபதியும் பார்க்கறாரு, அஷ்டமாதிபதியும் பார்க்குது. நான் தான் எல்லார்ட்டையும் பாசமா இருக்கேன், யாரும் நம்ம கிட்ட பாசமா இல்லை. எல்லாருக்கிட்டையுமே அது எல்லா உறவுமே. நான் தான் போன் பண்ணி, அம்மா நான் 20 வருஷமா இருக்கேனா செத்தனா பொழைச்சா கூட யாரும் கேட்கலம்மா. 25 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் வந்து. இவன் இருக்கானா செத்துட்டானா? ஸோ இவங்களுக்கு முன்னாடி வாழணுங்கிறக்காக என்ன இல்லை, ஐயோ நான் உயிரோட இருக்கேயா, ஒரு நல்லதுகிட்ட கூட கூப்பிடலன்னு என்ன? நிச்சயமா. அப்ப அஷ்டமாதிபதிக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அஷ்டமாதிபதி யாரை பார்க்கிறாரோ அந்த காரக உறவுனால ஜாதகர் துன்பப்பட்டு ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுவார். அப்ப அந்த மாதிரி அஷ்டமாதிபதி திசையே அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. கஜ சம்ஹார மூர்த்தி, கஜ சம்ஹார மூர்த்தி. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதி கோயில் வச்சிருக்கேன், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதி கோயில் வச்சிருக்கேன். கஜ சம்ஹார மூர்த்தி. இந்த கஜ சம்ஹார மூர்த்திங்கிறது கஜன்னா யானைன்னு அர்த்தம். சிவபெருமானே ஒரு யாகம் பண்றாரு, அதுல இருந்து அபிச்சார வேள்வியா மாறுது. அதுல இருந்து கஜமுகாசுரன் வர்றாரு, யானை தலையோட யானை உருவத்துல வர்றாரு. சிவபெருமான் அதை வதம் செய்து அதை காலுக்கையில வச்சுக்கிறாரு நடராஜர் வடிவில். இது எங்க இருக்கு இந்த கோயில்னா வள்ளுவூர். வள்ளுவூர் வள்ளுவூர் குடந்தை பக்கத்துல. வள்ளுவூர், மயிலாடுதுறை, குடந்தை எல்லாம் பக்கம் பக்கம்தான். குருங்கிறது யானை. அப்ப யானை வடிவில் இவங்களுக்கு 8ஆம் இடங்கிற அரக்கனுக்கான பாவகம், 6, 8, 12 அரக்கனுக்கான பாவகங்கள். அப்ப குரு பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க எங்க போகணும்? வள்ளுவூர் கஜ சம்ஹார மூர்த்தி அவங்கள தான் பிடிக்கணும். வியாழக்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை நாள் வழிபாடு செய்ய ஜாதகருக்கு கண்டிப்பாக ஆயுள் பயம் நீங்கும். இப்ப சிம்ம ராசிக்கு 8 கூடையவர், லக்கணப்படி ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி குரு, சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி குரு. ஒருவேளை சிம்ம ராசியில் ஒருவர் பிறந்து அஷ்டமாதிபதியாக குரு வந்துருவாரு, ரிஷப லக்கணமாக இருந்து அதுக்கும் அஷ்டமாதிபதியாக குரு வந்துருவாரு. இப்ப ராசிக்கு 10ல நிக்கிறாரு, லக்கணப்படி லக்கணத்துல நிக்கிறாரு. இவங்க போக வேண்டிய கோயில் அதுதான். நான் குரு பேச்சுக்கு இப்படித்தான் எடுக்கிறேன், குரு பேச்சுக்கு அப்படித்தான் எடுக்கிறேன். சனி செவ்வாங்கிறது ராட்சச கிரகங்கள். இப்ப எனக்கு லக்னத்திலே சனி செவ்வா, அங்கேயே குரு வந்து சிட்டிங் ஆயிட்டாரு. திஸ் பிளானட் இஸ் சிட்டிங் இன் ரிஷபம். ஸோ அப்ப என்ன செய்யணும்? நான் அங்கதான் போயாகணும். நான் மட்டுமல்ல, யாரெல்லாம் ரிஷப லக்னம் சிம்மராசியாக வருகிறார்களோ அவர்கள் போக வேண்டிய இடம் கஜசம்ஹார மூர்த்தி, கஜமுகாசுர மூர்த்தி. கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண மூர்த்தி. அவரை தரிசனம் செய்ய இந்த 10ல வந்த குரு பிரச்சனையே வராது, அஷ்டமாதிபதி தோஷமும் அடிபட்டு போகும். ஒருவேளை அஷ்டமாதிபதி திசையே நடந்தாலும் அவரை வழிபாடு செய்ய இந்த தோஷம் விலகுகிறது. பரிகாரம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு புதையல் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க நேயர்களுக்காக எந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு பிராக்டிக்கலா அதெல்லாம் பார்த்து நேயர்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எங்களுடைய வணக்கம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஏன் அதை முகம்னு எடுக்கிறோம் அப்படின்னு லாஜிக் இருக்கு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம், 2ஆம் இடம் தான் முகம். குருங்கிறது யானை, குருங்கிறது யானை. சனி செவ்வாங்கிறது யுத்தம், சம்ஹாரம், வெற்றி எல்லாமே சொல்லலாம். சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி, ரிஷபத்துக்கு 8 கூடையவரே 11 கூடையவர். இவர் இங்கே 5ஆம் இடம் ஒரு சுபஸ்தானம் வந்துடுது, 11ஆம் இடமும் மாரக பாதஸ்தானம் வெற்றி ஸ்தானமும் வந்துடுது. இவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது வெற்றி நிச்சயம். குரு எங்க இருந்தா எங்க போகணும் லாஜிக் இருக்குமா? இது லக்னப்படி எல்லோருக்குமே மாறும், எல்லாருக்கும் மாறும். இப்போ உதாரணமா வருவோம். ஒரு ஜாதகத்துக்கு வந்து சிம்மத்துக்கே வருவோம். சிம்ம லக்கணம் அட்டமாதிபதி ஒரு ஜாதகம். நான் சொன்னது சிம்ம லக்கணம் அஷ்டமாதிபதியாக குரு வந்துடுவார். அவர் தனுசில் இருக்கார், 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் இடம் வில்லு அம்பு ஆயுதம் வீடு தனுசு வீடு. 5ஆம் இடம் வில்லு அம்பு ஆயுதம் வீடு தனுசு வீடு. அந்த வீட்டுக்கு நேர எதிர் வீடு யாரோட வீடுனா புதனோட வீடு, மிதுன வீடு. மிதுனம் வந்து காற்று ராசி, இது நெருப்பு ராசி, அது காற்று ராசி. தனுசு நெருப்பு ராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி.
அந்த தத்துவத்தில் வந்துடும். தனுசு நெருப்பு ராசி, மிதுனம் காற்று ராசி. அப்போ இந்த ஜாதகப்படி இவர் எங்கே போகணும் லாஜிக் இருக்குது. நிறைய மிருக வதை பறவை வதை செய்த ஜாதகம் முன் ஜென்மத்தில். நிறைய மிருக வதை பறவை வதை செய்த ஜாதகம். சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஜாதகம். குரு எங்கே இருக்காரு? 5ல் இருக்கார், தனுசில் இருக்காரு. 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு அவன் 12 கூடையவன், லக்கணப்படி 8 கூடையவன். காலபுருஷனுக்கு இது பாக்கிய வீடு. அப்போ இவர் அபிச்சாரமான தொழில் செஞ்ச ஜாதகம் முன் ஜென்மத்தில். அபிச்சார தொழில்னா இது இறைச்சி வெட்டுறது, முறையற்ற பூஜைகள் செய்கிறது. முன் ஜென்மத்தில் முறையற்ற பூஜைகள் செய்தல், செய்வன, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் செய்கிறது. அடுத்த ஆள் கர்மா வலிக்கிறேன்னு சொல்லி செய்வனை செய்கிறது. ஸோ இதெல்லாம் செஞ்ச ஜாதகம். இப்போ அவருக்கு குரு தசையே வந்தாச்சு. அதே குரு தசையே வந்தாச்சு, அஷ்டமாதிபதிங்கிறனால. அப்போ குரு தசை வந்தாச்சு. இவர் எங்கே போய் வழிபாடு செய்யணும்? ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு நன்மையை செய்யும். ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு 7ஆம் பாவகம் நன்மை செய்யும். ஒரு பாவகத்துக்கு 7 நன்மை செய்யும். தொலைச்ச இடத்துல தான் போய் தேடணும். நான் கோயம்புத்தூர்ல தொலைச்சு போட்டு கோயில்பட்டிலேயே தேடினா கிடைக்காது, அல்லது சென்னையில் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அது அங்கனுக்குள்ளே தான் தேடணும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயா அது மிதுனத்தில் இருக்குது, ஆப்போசிட் வீடு மிதுன வீடு. மிதுனத்துக்குள்ள மான்னு சொல்லக்கூடிய மிருக சிரீஷ நட்சத்திரம் உள்ள இருக்கு. குரு சாபம் வாங்கிய ஜாதகம். இந்த ஜாதகம் முன் ஜென்மத்தில் பிராமண தோஷம், குரு சாபம் வாங்கிய ஜாதகம். அப்போ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு இறைபலம் கொண்ட, மிகப்பெரிய வில்வித்தை கொண்ட அவர்கிட்ட தான் போய் இந்த மோட்சத்தை தேடணும். அப்படிங்கிறதே அந்த மாதிரி பண்ணுனால அவர்கிட்ட தான் போய் மோட்சம் தேடணும். யார்கிட்டங்க போகணுங்கிறாரு. ராமபிரான் கால்பட்ட இடம் கொள்ளு மான்குடி. மாகாளநாதரத்தை வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்கே போய் அர்ச்சனை பண்ணி கோயிலில் அன்னதானம் செஞ்சு சாப்பிட்டுவாங்க. ஏன்னா தனுசு ராமனுடைய வீடு, மிதுனமும் ராமனுடைய வீடு. அதுக்குள்ள மாரீசன் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருக சிரீச நட்சத்திரம் மிதுனத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது உடஞ்ச நட்சத்திரம். ரிஷபத்திலையும் வரும், மிதுனத்திலையும் வரும். மிருக சிரீசம் மானோட நட்சத்திரம். யாரோட நட்சத்திரம்? மாயமான் மாரீசனுடைய நட்சத்திரம். மாரீசன் பொன்மான் வடிவத்துல தான் வர்றாரு சீதா பிராட்டியை கவர்றதுக்கு. அப்ப குரு பொண்ணு, மிதுனத்துலக்கு மாரீசன். அப்ப பொன்மான் வடிவத்தில் வந்து சீதா பிராட்டியை கடத்திட்டு போயிடுறாரு. அப்ப யாருடைய சூழ்ச்சினால நடக்குது? ராவணனுடைய கட்டளையினால மாரீசன் வந்து அங்க வந்து மாயமான் வடிவில் வர்றாரு. இது மிதுனம் கூடு விட்டு கூடுவாயிர வீடு. அந்த காலத்துல சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சாங்களே, அப்ப மாரீசனுக்கு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்ப இது 8ஆம் இடம், 5க்கு 8 கூடிய இடம். கொள்ளு மான் குடி, மானை கொள்ளு அப்படின்னு சொன்ன இடம் அது. ராமா அந்த மானை கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? அவருடைய குருமார்கள்லாம். அந்த அசரீரி கேட்குது, இறைவனுடைய அசரீரி கேட்குது. அப்ப மானை அடிக்கிறாரு, அம்பால அடிக்கிறாரு. தனுசு வில்லு வீடு. அப்ப ராமனுடைய அம்புபட்டு மாரீசன் வந்து முக்தி அடையணுங்கிறது ஜாதகத்தோட விதி. அதனால அவர் என்ன பண்றாரு, பரவாயில்ல நான் ராமனுடைய அம்புபட்டு உங்ககிட்ட வாழ்றதுக்கு, ராவணா உங்ககிட்ட வாழ்றதுக்கு ராமன் கிட்ட அடிபட்டு நான் செத்து போறேன்டான்னு சொல்லி மாயமான் ரூபத்துல வந்து அப்பயாவது எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு வந்து ராமனுடைய அவ சூழ்ச்சி பண்ணாலும் ராமன் அப்பயாவது நம்மளை வந்து மரணிப்பான், நம்மளை கொல்லுவார், ராமபுரான் நம்மளை கொல்லுவார்னு சொல்லி வந்து நின்று செத்து போன இடம் அது. அதனாலதான் மிதுன சூசைட் வீடு. தனக்குத்தானே அழிச்சுக்கிறான்ல ராமங்கிட்ட கோபத்துக்கு ஆளாகி. அதுக்கப்புறம் பார்த்தா முன் ஜென்மத்துல அவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான், தச அவதாரத்துல ஒரு அவதாரத்துல நான் கைவிட்டு சாகணும்னு, திருப்பி நான் அந்த பிறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஜாதிக்கு எங்க போகணும்? கொல்லுமாங்குடிக்கு போகணும். லக்னம் ராசி எல்லாம் மாறும், கொல்லுமாங்குடி தான் போகணும். அந்த யுத்தம் நடந்த இடம் அது. சாமி பேரு மாகாளநாதர்னு பேரு. அங்கதான் மான கொல்றாரு. பாரத தேசம் புண்ணிய தேசம்மா. நம்ம இந்து கலாச்சாரத்துக்கு என்ன குறை? அரிய கோவில்கள் பத்தி சொல்றீங்க. நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி கோவில்கள் இருக்கான்னு கூட தெரியாது. உங்க மூலமா நிறைய நேர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அரிய கோவில்களும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா அதனுடைய முழு காரணம் நீங்க மட்டும்தான். அப்படிலாம் இல்லம்மா, இது வந்து குருமார்கள் கொடுத்த அறிவு.
முன்னோர்களுடைய அறிவு ஞானம் எனக்கு முன்னோடிகள் கொடுத்த அறிவு. நம்ம ஒன்றும் இல்லை, நான் சாதாரண குப்பை. இல்ல இறைவன் வந்து உங்க மூலமா நிறைய கோவில்களை கை காட்டி நிறைய பேர் போயிருக்காங்க, கோவில்களும் வந்து வளர்ந்து வருது. அப்போ இது வந்து டிராவல் ஸ்பீடில் இருந்ததுனால அந்த காலத்தில் அங்கே கோயில்களுக்கு போகும்போது, சாமி இது என்ன கொல்லுமாங்குடி, இது என்ன ஊர் பேர், இது என்ன கோயில் தலை வரலாறு, அவங்கக்கிட்ட போய் கேட்குறது, குருக்கள்கிட்ட கேட்குறது. அப்போ அவங்க சொல்கிறது அந்த ஞானம் அன்னைக்கு வந்ததான் உள்ள. நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை, அவங்க அடுத்தவங்க சொன்னா தான் நமக்கு தெரியும். அப்போ அவங்க நான் மேக்சிமம் போனால் நிறைய குருக்கள்கிட்ட போய் பேசுவேன். சாமி இது என்ன வரலாறு, இது ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, ஏன் சோடசலிங்கம்னு பேர் வச்சுருக்காங்க, சோடசம்னா என்ன, அவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பொறுமையாக நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லா கோயில்கள்லையும் வரலாறு இருக்குது, எல்லா இடங்கள்லையும் நிறையா காரண காரியங்கள் இருக்குது, ஏகப்பட்ட காரண காரியங்கள். கொல்லுமாங்குடின்னு சும்மா பேர் வைப்பாங்க, கொல்லு மான் குடி, அதான் அந்த ஊர் பேர். அப்போ இவங்களுக்கு வந்து எங்கே போகணும், அங்கே தான் போகணும். அவங்களுக்கு நிவர்த்தி எங்கே போகணும், அங்கே தான் போகணும். அப்போ முன் ஜென்மத்தில் நிறைய துர்சம்பவங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து வந்துட்டாங்க, பல ஜீவகாரண்ய கொலைகள் செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்தாச்சு. அப்போ ராமருடைய பாதப்பட்ட இடம், ராமர் வழிபட்ட சிவன் அங்கே இருக்காரு. அப்போ அங்கே போகும்போது அது நிவர்த்தி. குரு எங்கே இருக்காரு, எங்கே பார்க்குறாரு, எங்கே இருக்காரு, கூட என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்கு, இத்தனை வச்சு தான் சொல்ல முடியும். குரு பயிற்சி சும்மா மொட்டையா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அடிச்சு விட்டு போகக்கூடாது. அதனாலதான் நம்ம கொஞ்சம் ரிஸ்கான காம்ப்ளிகேட். எனக்கு கோச்சாரராக ஈஸி, இது ரிஸ்கான காம்ப்ளிகேட்டட். ஒவ்வொரு இடத்துக்கும் மகரத்துல குரு இருந்தா என்ன பலன்னு சொல்லணும், கும்பத்துல இருந்தா என்ன சொல்லணும், மீனத்துக்கு போனா என்ன சொல்லணும், மேசத்துல இருந்து பார்த்தா என்ன சொல்லணும், எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் இவ்வளவு இருக்கும், பரிகார நோட்ஸ் நிறைய பரிகாரங்கள் வித்தியாசமா ஈஸியாகவும் சொல்லிட்டு வரீங்க. இப்போ குருவுக்கு நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல எல்லாருக்குமே வந்து பணம் சேர்க்கணும்னு இருக்கும், இந்த குபேரன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒவ்வொருடைய ராசிக்கு மட்டும்தானா, இல்ல நட்சத்திரங்களுக்கு தனி குபேரன் இருக்கா? அதான் சொல்லு, ராசிக்கு இருக்கு, நட்சத்திரத்துக்கு இருக்கு, கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகத்துக்கு இருக்கு. ரொம்ப துன்பப்படுறாங்க, ஐயா அஷ்டம சனி பிடிச்சி ஆட்டுது, ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, கொஞ்சம் கஷ்டம் விலகும். சரி, அதாவது முடியாமல் கிடக்காரு, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல, ஒரு போராடிட்டு கிடக்காரு, அது ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதுக்கு எதாவது நம்ம செய்யணும்ல. அப்போ அந்த கோயில்கள்லாம் போங்க, அதுக்காக நம்ம அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த கோச்சாரத்துக்கு எந்த இடத்துக்கு போனால் காசு வரும், பெரிய சிக்கலில் இருக்காங்க, அவங்கள எப்படி ரெக்கவரி பண்ணுறது, அப்போ அதுக்கு என்ன பரிகாரம், இப்படிலாம் இருக்குது கான்செப்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் குபேரன் கேட்குறீங்க, ஏற்கனவே 2-3 நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு குபேரன் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் வந்து உடஞ்ச நட்சத்திரம், விநாயகருடைய தலை பின்னமான நட்சத்திரம். ஆக்சுவலாக விநாயகர் மனித தலை தான், விநாயகர் மனித தலை தான், விநாயகர் மனித தலை தான். அவர் தலையை துண்டிச்சு அதுக்கப்புறம் யானை தலை வைக்கிறாங்க, ரைட்டா, யானை தலை வைக்கிறாங்க. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி அவர் மனித முகம் கொண்டவர் தான். இந்த உத்திராட நட்சத்திரம் யானை தலையா மாறுது, சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு, மனித தலையா இருக்கு. உத்திராடத்துல வந்து மனித தலையில இருந்து யானை தலையா மாறுது. இதுக்கான நட்சத்திரத்துக்கான கோயில் எங்க குபேரன் இருக்கார். இன்னொரு குருநார் கொடுத்த குபேரன்லாம் நான் சொல்றது இல்லை, காப்பியில் அடிக்கல, இது வேற, நான் கண்டுபிடிச்சது, தைரியமா சொல்லலாம், சரியா? இதுக்கு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல சிதிலப்பதி, சிதிலப்பதி நித்திய அமாவாசை கோயில். இப்படி ஒரு கோவில் இருக்கா சார்? நித்திய அமாவாசை கோயில். சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கிறனால பஞ்சபாண்டவர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதேதான் நித்திய அமாவாசை கோயில். அங்க இருக்கக்கூடிய ஆதி விநாயகர், அந்த கோயில் இருக்கக்கூடிய ஆதி விநாயகர் தான் குபேரன். அவரைதான் வழிபட மனித முகத்துல இருப்பாரு. விநாயக பெருமான் எங்க மனித முகத்துல பார்த்திருக்கீங்களா? தும்பிக்கையோட பார்த்திருப்பீங்க, அங்க மட்டும்தான் மனித தலையோட இருப்பாரு. இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு அவங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம், அல்லது ஞாயிறு அன்று போகலாம், அல்லது திங்கட்கிழமை நாளில் போகலாம். இந்த நாளில் போக குபேரன் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அவங்களுக்கு தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப டாப்ல போயிடும். தசாபுத்தி சப்போர்ட் இல்லை அப்படின்னா 500 ரூபா ஒரு இடத்துல 2000 ரூபா கிடைக்கும். எனக்கு 500 ரூபா வருமானம் வருது சார், ஒரு 1000 ரூபா கிடைச்சா 1500 கிடைச்சா நல்லா இருப்பேன் சார், அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு இடவையும் ஒவ்வொரு கோயில் சொல்லலாம்.
ஒரே நாள் எல்லாத்தையும் அவுத்து விடக்கூடாது. இல்ல நிறைய கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி கோவில்கள் இருக்கா? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் வழிபட வேண்டிய இடம், ஏன்னா நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நமக்கு, அது மூலமா ஒரு நல்ல ஒரு வழி பிறக்காதான்னு. இதுல என்னைக்கு வேணாலும் போய் தர்ப்பணம் பண்ணலாம். அந்த இடத்துல தர்ப்பணமும் செய்யலாம். தில தர்ப்பணபுரி, அதுக்கு சமஸ்கிருத பெயர். தில தர்ப்பணபுரி. தில தர்ப்பணபுரி முன்னோர்களுக்கு திதி செய்யறது. நான் அதுல உடன்பாடு இல்லை, நான் அது செய்யறது இல்லை. செய்யறவங்கள ஏன்னு செய்யறீங்கன்னு நான் சொல்றதும் இல்லை. இல்ல ராமரே அங்க தன்னுடைய தந்தைக்கு வந்து செய்யறாங்க. நான் வந்து அது உடன்படுறது இல்லை. ஏன்னா பூர்வ ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய சுய முன் ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயமா என்னை பொறுத்தவரை இறந்தவர்கள் மறுபிறப்பு எடுக்கிறார்கள். போன ஆத்மாவை எது கூப்பிடுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். வேஸ்டா அவங்க இன்னொரு பிறப்படுத்தாச்சு, இன்னொரு அவங்க மேக்சிமம் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆன்மா இருக்காது. ஒரு 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 இப்போல்லாம் சீக்கிரமாக இன்னொரு பிறப்பு வந்துடுது. அதனால எனக்கு நான் அதை வந்து நான் செய்கிறது இல்லை. செய்கிறவங்களையும் நான் கட்டாயப்படுத்துறது இல்லை. நான் இங்கே செய்கிறேன்னா சாதாரணமாக செய்யுங்க. நான் வாரணாசி போனேன், நான் போன இடத்துல நான் செஞ்சேன், நான் செய்யலை, என் கூட வந்தவர் அவர் செஞ்சார். அவர் ஒரு விவிஐபி அவர் செஞ்சார். ஐயா செஞ்சீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. செஞ்சு முடிச்சு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் தான் காசி அடிக்கடி வரீங்களே. ஐயா நான் செய்கிறதில்ல, ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த ஆன்மா இன்னொரு பிறவை எடுத்துருது. இன்னொரு பிறப்படுத்ததுக்கப்புறம் எதுக்கு போய் அதை செய்கிறீங்க? ஏன்னா உங்கள் தாத்தா பேரை நான் கேட்குறேன், உங்கள் பாட்டனார் பேரை கேட்குறேன், முப்பாட்டனார் பேரை கேட்குறேன். இந்த சூழ்நிலையில் அப்போ அவங்களாம் மறித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் ஜாதகம் வந்துருச்சு. உங்கள் தாத்தா முப்பாட்டனார் இறந்ததுக்கப்புறம் தானே உங்கள் ஜாதகம் வந்திருக்கு. உங்கள் ஜாதகத்தை வச்சானே உங்கள் முப்பாட்டனார் பேரை நான் கேட்குறேன். இது மாதிரி தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுக்கலன்னா வந்து முன்னோர்கள் சாபம் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டில் போய் நிறைய பேர் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்க முடியாது. இப்போ வரும்போது இந்தந்த இடங்கள்ல போய் தர்ப்பணம் கொடுத்தா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்களே. அதுக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏம்மா என் பொண்ணுக்கு பொருத்தம் போடுறதுக்கு நான் என் நண்பர் சக ஜோதிடர், அவர் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு டைம் இல்லை, நம்ம உட்காந்து. ஏன்னா இன்னொன்று, நான் சீக்கிரம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி அவசரத்தில் பார்ப்பேன், உண்டா இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படி. ஏன்னா நம்மளும் ஒரு பேரப்பிள்ளையை பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும்ல. நம்ம சக நண்பர் அவர்கிட்ட கொடுத்து பொருத்தம் போடுங்கண்ணே. அண்ணே பித்ருசாவை இருக்கேனே. ஓ நான் செய்யாத இடம் கிடையாது. ஏயா என்கிட்டே வாயான்னு. காசி எத்தனை இடம் போயிருக்கிறேன், கயா எத்தனை இடம் போயிருப்பேன், அலகாபாத் எவ்வளோ இடம் போயிருப்பேன், அதே மாதிரி சரையு நதி நம்ம அயோத்தி எத்தனை இடம் போயிருப்பேன், ரிஷிகேஷ் எத்தனை இடம் போயிருப்பேன். நான் போகாத இடம் கிடையாது, எத்தனை பக்கம்லாம் செஞ்சுருப்பேன். இப்போ நான் செய்கிறது இல்லை. அப்புறம் எப்படியா பித்ருசாவை வரும்னு எல்லாரும் ஒரே பித்ருசாவன்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? அப்படிலாம் இல்லை. நான் சொன்னேன் என்கிட்டே வாயான்னு. அண்ணே இல்லைண்ணே பொருத்தம் இருக்கா இல்லையா பாரு, அதை மட்டும் பாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் செஞ்சுருக்கேன், அதுக்காக நான் செய்கிறவங்கள தப்பு சொல்ல வரல. அவங்களுக்கு அந்த நம்பிக்கையில் நான் தலையிடக்கூடாது. அதாவது ஒரு மதத்திலேயே பிறக்காம இன்னொரு மதத்தை குறை சொல்லக்கூடாது. இல்லை கண்டிப்பாக. நான் ஒரு மதத்தில் இஸ்லாத்துலேயும் நான் பிறக்கலை, நான் ஏன் இஸ்லாமை குறை சொல்லணும்? அது தப்பா இல்லையா? அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நம்ம ஏன் அதை குறை சொல்லணும்? கிறிஸ்தவ மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பைபிள் எப்படி கூட தெரியாது, நான் ஏன் அதை போய் குறை சொல்லணும்? அதே மாதிரி தெரியாத விஷயத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம அவங்க இஷ்டம் அது, அதை போய் செய்கிறவங்கள போய் நான் தடுக்கக்கூடாது. அவங்க தாத்தாவை விரும்புகிறாங்க, அவங்க பாட்டனாரை விரும்புகிறாங்க, அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க, அதுக்கும் ஜாதகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க சொல்றது உண்மை. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷமா தர்ப்பணம் கொடுக்குறேன், 40 வருஷமா தர்ப்பணம் கொடுக்குறேன். இது இப்ப கேட்கும்போது சொல்ற மாதிரி அவங்க இறந்து மறுபிறவி எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. பாபா படம் பாத்தீங்கன்னா டெல்லியில செய்ய சொல்லுவாரு, நானும் 6 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சந்தியாவந்தனம் பண்றேன். அது மாதிரிதான் இது. அது தேவையும் இல்லை. அவங்க செய்யறவங்கள அந்த இறை நம்பிக்கையே நான் உடைக்க கூடாது. அதனால யார் நிறைய கேட்பாங்க, சார் பித்ருசாபம் இருக்கா, அது இருக்கு இது இருக்கு நீங்க எல்லாரும் சொல்றாங்க சார். சார் எனக்கு அதை கேட்காதீங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் அதை செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்க. இன்னொரு ஜோடர் சொன்னதை நான் குறை சொல்ல மாட்டேன், அது அவர் சொன்னார்னா செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது நான் போய் தலையிடக்கூடாது சார். கண்டிப்பாக. இது வந்து பிராமணர் கடமைன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் தலையிடவே கூடாது. அவங்க வந்து ஏன்னா அவங்க இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க, மந்திரம் சொல்கிறவங்க, கோயிலுக்குள்ளே அவங்க 15 நாளில் போய்த்தான் ஆகணும். அவங்களுக்குன்னு ஏன்னா அவங்க வந்து அந்த இறை சக்தியோடு கலந்து இருக்கக்கூடியவங்க, கருவறைக்குள்ளே போகக்கூடியவங்க, அவங்களுக்குன்னு போய்த்தாகணும். அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை போய் செய்யக்கூடாது. அதில் போய் நம்ம தடுக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கு அது தேவையும் இல்லை, பொதுவாக யாருக்கும் தேவையில்லை. ஆனால் அது கடமையாக செய்கிறவங்கள நம்ம ஏன் அதை போய் தடுக்கணும்னு நான் யாருக்கும் சொல்கிறது இல்லை. அதே மாதிரி என்னை பொறுத்தவரை பெண்கள் எல்லா நாளும் கோயிலுக்கு போகலாம், எல்லா நாளும் போகலாம். போகணும். மேல்மருவத்தில் போகிறாங்கல்ல, அது மாரியம்மா தானே, அது அவங்க இருக்கிற எங்கள் அம்மா தானே.
இருக்குமுடியிலக்கும் எங்கள் அம்மா தானே, சமயபுரத்துலக்கும் எங்கள் அம்மா தானே, தாயமங்கலத்துலக்கும் எங்கள் அம்மா தானே, இந்த மாங்காட்டில் இருக்கும் எங்கள் அம்மா தானே, கொல்லூர்லக்கும் எங்கள் அம்மா தானே. அப்போ மேல்மருவத்தூர் மட்டும் தனியா? அவங்களுக்கு ஏதாவது தீட்டாயிருச்சா எங்கள் அம்மாவுக்கு? அங்கே எல்லா நாளும் போகிறாங்கல்ல, பெண்கள் கோயிலுக்கு போகிறாங்கல்ல, உண்டா இல்லையா? அந்த காலத்தில் கோயில் பெருசு தாயி. அன்னைக்கு தண்ணீர் வசதி, இவ்வளவு தண்ணி டாய்லெட் வசதி கிடையாது. மாதவிளக்கு காலத்தில் ஏன்பா நீ வந்து கஷ்டப்படுற, வீட்டில் இருசாமின்னு சொன்னதை பிடிச்சிக்கிட்டு அது தீட்டுன்னு சொன்னார். நார்த் இந்தியாவில் தீட்டே கிடையாது, எல்லா நாளும் பெண்கள் கோயிலுக்கு போவாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் தான் தீட்டு, மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. நீங்க சொன்னது உண்மை. என்னுடைய ஆன்மீக குரு அவருடைய யாகம் பண்ணும் பொழுது, ஹோமம் பண்ணும் பொழுது மகா யாகம்னு பண்ணுவார். அவர் பண்ணும் பொழுது என்னுடைய துணைவர் வந்து அந்த மாத விளக்கு காலகட்டம், சாமிஜி அவங்க வரக்கூடாது சாமிஜி, அவங்க தான் யாகத்தை தொடங்கி வைக்கணும், வர சொல்லுங்கன்னாரு. அவங்க தான், இத்தனைக்கு அவரும் பிறப்பால் பிராமணர் தான், அவங்க தான் தொடங்கி வைக்கணும், வர சொல்லுங்க, இந்த யாகம் பண்ண சொல்லுங்க. அவங்க தான் முதல்ல உட்காந்து சங்கல்பம் பண்ணி அக்னியை துவங்கி வச்சாங்க. நல்லாதான் இருக்காங்க, நல்லாதான் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. அப்போ இவங்க இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு இவங்க அங்கே போகும் பொழுது இந்த கிழமைகளை போகும்போது ஒர்க் அவுட் ஆகும். இறைவன் தூணில் இருக்காரு, துரும்புல இருக்காரு, இருக்காரா இல்லையா? இருக்காருல்ல, எல்லா பக்கம் இருக்காரா இல்லையா? சரி, அப்போ உங்களுக்குள்ள இல்லையா, எனக்குள்ள இல்லையா? மாத விளக்கான பெண்ணிட்ட இறைவன் இல்லையா? அப்படி இறைவனே இல்லைன்னா பிராணன் போயிருக்குன்னு அர்த்தம். பிராணன் போனா தான் பிசிக்கல் பாடி, அது டெட் பாடி. அதனாலதான் அதை வச்சு சவத்தை கொண்டே நம்ம எரிக்கிறோம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. எல்லா நாளும் பெண்கள் கோயிலுக்கு போகலாம், தப்பே கிடையாது. எல்லா நாளும் யாகம் பண்ணலாம். தீட்டுங்கிறது ஒன்று நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், போன இடத்துல இங்கே தான் நீ சாப்பிடணும், இல்லைன்னா தீட்டு. எப்படி தீட்டாகும் சொல்லுங்க? கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடிக்க வச்சாரா இல்லையா? மாமிசம் படைக்கல இறைவனுக்கு, படைத்தார். எல்லாருக்குள்ளே இருக்காரு இறைவன், நமக்குள்ள மட்டும் இல்லை. அதனால என்ன பொறுத்த எல்லா நாளும் போகலாம். சரிங்கம்மா, அருமையான பதிவு. அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றிம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.